முதல்ல பிரபாகரனை பற்றி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். எப்பவுமே படைப்புக்கும் படைப்பாளனுக்கும் இடைவெளி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையும் அப்படி இருந்தார்கள். அதற்கப்புறம் இருக்கிற எல்லா படைப்பாளர்களும் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனாகவே இருந்து விட்டு போய்விட்டோம். அது உண்மை. ஏன்னா படைப்பு வேறு முகம் இருக்கிறது, படைப்பாளன் வேறு முகமாக இருக்கிறான். அந்த வகையில் பிரபாகரனை பார்த்தாவே ஏதோ தீண்டத்தகாத மாதிரியே ஐயோ அவரு படமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து அவருடைய அடுத்த படத்தில் நான் நடிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் போட்டுட்ருக்கோம். அப்போ சொல்லும்போது அடுத்தது பிரபாகரனுடைய சார் படத்தில் நடிக்கிறேன்னா ஐயோ அவர் படத்தில் போய் நடிக்காதீங்க, பேர் கெட்டு போயிடனா. என்னடா ஏற்கனவே எனக்கு என்னடா பேர் இருக்க கெட்டு போகிறதுக்கு? உண்மை அதுதான். அங்கே என்னன்னா உண்மையை ஒத்துக்கிறாங்க. பெரிய பலசாலியை தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிறவன் தான் பலசாலி. அந்த வகையில் மிகச்சிறந்த பலசாலியாகவே பிரபாகரன் எனக்கு தெரிகிறான். எதையும் மறைக்கிறது இல்லை. மேடைக்கு ஒன்று, வீட்டுக்கு ஒன்று, படைப்புக்கு ஒன்று, வெளியில் வந்து பகட்டுக்கு ஒன்று, பத்திரிகைக்கு ஒன்று பேசுறது இல்லை. எத்தனை படைப்பாளர்கள் எத்தனை பேர் நிதர்சனமான உண்மையை இந்த சமூகத்தின் முன்பு ஒப்படைக்க தயாரா இருக்காங்க. அதைத்தான் ராஜா சாரும் செஞ்சார். ஆனால் அது தானோன்னு பேசும்போது ஒரு சொன்னாரு, என்ன மேற்கு தீசியை போட்டு அப்படியே அமுக்கி கிடந்துச்சு. நாள் முழுக்க வயக்காட்டில் வேலை செஞ்சுட்டு மொழி தெரியாது, இனம் தெரியாது, சுதி தெரியாது, லயம் தெரியாது, அப்படியே கிடப்பான். நைட்டு வந்து கவித்துக்கட்டில் படுக்கும்போது அவனுக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது. அப்படியே சுருங்கி போன உடம்பு, நாள் முழுக்க வேர்வையிலையும் சேத்துக்குள்ளையும் கடந்த காலு, தூங்குறதுக்கு கொசுக்கடியில வேர்வையிலையும் இல்லாம அவனுக்கு ஒரு சத்தம் தேவைப்பட்டது. அப்போ வந்து தமிழிசை தொலைந்து விடுமோ ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆர்டி பர்மனுடைய இசை ஆதிக்க முடிய முழுக்க பரவி கிடந்தது. அப்பதாங்க மச்சானா பாத்தீங்களா, ஒரே ஒருத்தன் வாழைத்தோப்புல கிளம்பி வந்தான். நீ கருப்பனாய் பிறந்தது தவறு. குறைந்தபட்சம் ஒரு பல்கலைக்கழகம் இருந்திருக்கணும் அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு 4 சாலைக்கு உன்னுடைய பெயர் வைத்திருக்கணும் அல்லவா? குறைந்தபட்சம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கணும் அல்லவா? ஏன் அந்த அங்கீகாரம் இருக்கிறது? வாழும் போது வாழும் கலைஞனுக்கு அங்கீகாரம் கொடுக்காத சமூகம் எங்களுக்கு தேவையில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். செத்ததுக்கு பிறகு பெரிய பத்ம பூஷணு, பத்ம விபூஷணு கொண்டு போய் அடுப்பங்களை போட்டு எரிங்கடா. எதுக்கு? ஒரு வேர்வையை சொட்டி இருக்கிற வேர்வை காயத்துக்குள்ள சம்பளத்தை வாங்கி பார்க்கணும் இல்லையா? உங்களுடைய கைத்தட்டுக்கள் அவர்களுடைய கிரீடம். ஒருத்தனுங்க என்ன தெரியுமா பஞ்சம்? சோத்து பஞ்சம், துணி பஞ்சம், வேலை பஞ்சம், பண பஞ்சம் இல்லைங்க. ஒருவனுடைய திறமையை இன்னொருவன் அங்கீகரிக்கிறதில் பஞ்சம் இருக்கிறது. இந்த நாட்டில் கேவலமாக இருக்கிறது. கைகள் இருக்கு இல்லையா, பாராட்ட வேண்டாமா? இந்த பாராட்டுல குறைஞ்சு போயிடுவீங்களா? பிரபாகரன் தீண்டத்தகவன் தான், இளையராஜா தீண்டத்தகவரா? ஒண்ணுமே இல்லாம தெரு பொறிக்கா இருக்க நமக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா இந்த ஒட்டுமொத்த இசையும் காத்தையும் ஆக்கிரமிச்சுக்கன திமுறோட இருந்துட்டு போட்டுமே. என்ன தவறு இருக்கிற? என்ன தவறு சொல்லுங்க பார்க்க. நேரம் வந்து எதுக்கு இதை சொல்றோம்னா, உண்மையான சில மேடைகள் இருக்கு, கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதைதான் பரபரப்பாக பேச ரொம்ப காலம் ஆசை. ஏன்னா பார்க்கும் போதெல்லாம் இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்க வேண்டிய ஒரு மனிதரை இப்படி வந்து ஓரம் கட்டி வச்சிருக்காங்களே, என்ன காரணம்? இசை என்பது துளசி மாடத்தை சுத்தியே கடந்துச்சே, இன்னைக்கு நாத்து வயல சுத்த விட்டுட்டாங்க மனுஷன். யாருக்கு அந்த தைரியம் வேணும்? வெள்ளத்தோடு மட்டுமே பாடக்கூடிய இடத்துல கருப்பு தோடு பாட வச்சிருக்காருல்ல, இதை விட என்ன வேணும்? நான் நிரபேதம் மதபேதத்தை பத்தி பேசல. இசை ஒரு கோட்டுக்குள்ளையும் கூட்டுக்குள்ளையும் கிடந்ததை இன்றைக்கு தென்றலை ஏற்றி உலா பெற வச்சிருக்கிற அந்த மனிதரை பத்தி விமர்சனிக்கிறதுக்கு எவனுக்கும் தகுதி கிடையாது. அதைத்தான் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணன் தான் அவர்களும் சொன்னார்கள். எனவேதான் பிரபாகரன் இன்னும் சொல்ல போனா 10 பைசா பிரபாகரன் சார்ட்ட வாங்கியிருக்க மாட்டாரு இளையராஜா. நான் அடிச்சு சொல்றேன். நீங்க நினைக்கிறீங்க போனா அவர்கிட்ட பேசுறதே பயம்னு. நானும் அவர்கிட்ட நிறைய வேலை பார்த்திருக்கேன். அவருக்கு தெரியும் உங்க ராஜா சாருக்கு எவன் உண்மையா இருக்கான் எவன் நடிக்கிறான்னு அவனை பார்க்கும்போதே தெரியும். குழந்தைங்க, அது குழந்தை. நிறைய பாடியிருக்கேன். இந்த பிரசாத் ஹோட்டல் நான் போனா மட்டும் அங்க உள்ள டெக்னீஷியன் சொல்லுவாங்க, ஸ்னேகன் போறாரு ராஜா சார் சிரிப்பாரு அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி சிரிக்கவே இல்லையா? நிதர்சனமா எதையுமே எதிர்பார்க்காதீங்க. முதல்ல அன்பை கொடுத்து அன்பு வாங்க போங்க. அது மாதிரி ஒரு அழகான வயதான குழந்தை உலகத்துல பார்க்கவே முடியாது. நேர்மையா இருக்கிற இந்த உலகத்தில் மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறது. உண்மையா இருக்கிறது முரண்பாடாக இருக்கிறது. பிரபாகரன் கூட இன்னைக்கு என்னமோ முழுக்க முழுக்க ஏதோ மேட்ரு பண்ண எடுக்கிற டேரக்டர் மாதிரியே நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்படி இல்ல. அதுவும் சேர்த்துதான் வாழ்க்கை. அதுவும் சேர்த்தா இல்லாம வாழ முடியுமா? ஏன் அதை உங்களால வந்து ஒப்பட்டமா சொல்ல முடியுமா? அறைக்குள் வேறு மம்பளத்தில் வேறு என்பது எங்களுக்கும் தெரியும். ஆனால் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சமூகத்துக்கு முன்பு ஒப்படைக்கிறதுக்கு ஒரு படைப்பாளனுக்கு துணிச்சல் வேணுமே. கண்ணதாசன் இருந்தானே, பட்டுக்கோட்டை இருந்தானே, கமலஹாசன் இருக்கானே, இளையராஜா இருக்காரு, பிரபாகரன் இருக்காரு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் உண்மையை சொல்றோம். நல்ல படைப்பாளர்களை பத்திரிகையாளர்கள் தான் நீங்கள் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்.
இங்கு உண்மையிலே நேர்மை படைப்புல மட்டும் கொடுங்க, படைப்பாளன்ட்டும் இருக்க வேண்டியிருக்கிறது. படைப்புல வேஷம் போடுறான், வெளியில ஒரு வேஷம், மேடையில ஒரு வேஷம், மைக்குக்கு முன்னாடி ஒரு வேஷம், மனைவிக்கு முன்னாடி வேஷம். வெக்கமா இருக்க வேண்டாம் அப்படின்னு நடிப்பு. ஆனால் நடிப்பே இல்லாத அண்ணன் எஸ் எஸ் ஸ்டாலின் சொன்ன மாதிரி 2 புரட்சியாளர்கள் சேர்ந்து ஒரு படத்துல வேலை பார்த்துருக்குறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டணும். இந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு தெரியும். இந்த படத்துல கமிட் ஆனதுனால வேண்டி இவ எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நல்லா இருக்கு, நல்லா அதெல்லாம் இல்ல, ஒரு உண்மைக்கு துணை போயிருக்கா. ஒரு பாராட்டு கொடுங்க. தன்னோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படல, ஏதோ ஒருத்த பதிவு பண்ண போறாரு, அழகான ஒரு பதிவு, அதை நாமளும் இருக்கும்னு நினைச்சாங்க இல்லையா. இது மாதிரி உண்மையை நிதர்சனமாக இந்த சமூகத்தின் முன்பு வைக்கிற படைப்பாளர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். அதனால்தான் படைப்பும் சரி படைப்பாளனும் சரி தலை நிமிராமல் இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் பொய் பேசுகிற உலகத்தில் உண்மை பேசுகிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். வேஷம் கொடுக்கிற உலகத்தில் இங்கே நடிக்க தெரியாமல் இருக்கிறவன் பைத்தியக்காரனாக இருக்கிறான். அந்த வகையில் அண்ணன் பிரபாகரன் அவர்களும் நானும் ஐயா இளையராஜா அவர்களும் இருந்தால் இருந்து விட்டு போகிறோம். ஆனால் அடுத்த தலைமுறைகளுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சில படைப்பாளர்களையும் படைப்புகளையும் கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு சேருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்க ரத்தத்துல உங்க உயிரில எப்பவும் நிரந்தரமா ஓடிக்கிட்டு இருக்க, அதை விட்டுட்டு மண்ணிலையும் மரத்துலையும் என் பேர் எழுதி வச்சா என் பேர் நம்ம காலம் நின்றுமோ? உங்க மனசுல நிற்குதியா? உங்க மனசுல இருக்கிறது இளையராஜா என்ற உயிர் ஒன்று தான்.